மா, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரை வேவு பார்க்கவோ கேள்வி கேட்கவோ எனக்கு அவசியம் இல்ல. என்ன தெரியும் இல்ல என்ன தெரியும்னு கேக்குறேன். இப்படி இழிச்சவா தனமா இருக்காதடி. சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ இப்படி இருக்கறனாலதான் உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நீ வீட்டுல இருக்க, வேலை விஷயமா வெளியே போறேன்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு போனா உனக்கு என்ன தெரியும்? இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. உனக்கு எதுவுமே தெரியலங்கறனால தாண்டி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சிருந்தா அவ்வளவு தூரம் விட்டுருப்பியா? இந்நேரம் உன் வாழ்க்கை நாசமா போயிருக்குமே. ஐயோ அப்பா, என்னமாம்மா இது? இல்லை மாப்பிள்ள, அது அவளுக்கே தெரியாமல் ரொம்ப நேரமாக காலையை மிதிச்சிட்டு இருக்கிறா. எவ்வளோ நேரம் நானும் வலி பொறுத்துக்கிறது. காலை எடுப்பான்னு பார்த்தா கொஞ்சம் கூட சொரணையே இல்லை. அதான் வலி பொறுக்க முடியாமல் அடிச்சிட்டேன். ஏண்டி ஒரு காலை மிதிக்கிறோட சொரணை கூட இல்லையா அவனுக்கு? கல்பனா, மாப்பிள்ளை இப்போ தான் ஊர்லேயே வந்திருக்காரு. ரொம்ப டயர்டாக இருப்பார். முதல்ல வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, அப்புறமா பேசிப்போம். என்னம்மா யோசிக்கிற? இன்னும் வீட்டுக்கு வேற போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விஷயம் எல்லாம் கேட்கணும். பாரு, இப்போவே டயர்டாக தான் இருக்காரு. அழைச்சிட்டு போ. சரி வா. சரி போலாங்க. சரி மாமா, வரேன். அறிவு கட்டவள, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் உளறி கொட்டுவியா? நீ மட்டும் சொல்லியிருந்தேன்னா பொண்ணு வாழ்க்கைய நாசமா போயிருக்கோம்ல. இடியட் இடியட். நீ மட்டும் உளறி இருந்த உன்னை எங்கேயோ அடிச்சு வெட்டி போட்டிருப்பேன். பலமா அடிச்சிட்டானா? சாரிடி. எப்படிங்க பார்த்து மெதுவா. கல்பனா, இவ்வளோ கஷ்டமான வேண்டுதலை எதுக்கு வேண்டிக்கிற? ஏங்க, சாமி விஷயத்துல அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஏய், என்னது? ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, 18 தடவை இவ்வளோ பெரிய கோயிலில் நடந்து வரதே கஷ்டம். இதில் அங்க பிரதட்சணம் பண்ணோங்கிறது எவ்வளோ கஷ்டம். பாவம் இல்லை நீ? இதுல என்னங்க கஷ்டம்? அதான் முடிஞ்சிருச்சே. சரி, எதுக்கு இந்த வேண்டுதல்லாம்? இது வேண்டுதல் இல்லைங்க, பரிகாரம். உங்களுக்கு ஏதோ டைம் சரியில்லையா? எனக்கு நேரம் சரியில்லைன்னா நான் தானே பரிகாரம் பண்ணோம். யார் அந்த ஜோசியர் உன்னை பரிகாரம் பண்ண சொன்னது? நீங்க தான் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் பண்ணதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே. உங்களை பண்ண சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? அதான் உங்களுக்கு பதிலா நான் பண்ணேன். என்ன, நீங்க பண்ணா 9 சுத்து, நான் பண்ணா 18 சுத்து. எனக்கும் வச்சு விடுங்க. ஏங்க, என்ன யோசிக்கிறீங்க? இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு
நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க கிடைக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தெரிஞ்சவர் மாதிரி இருக்காரே சார். ஐயோ, இவர் ருத்ராவோட வீட்டு ஓனராச்சே. கல்பனா முன்னாடி ருத்ராவை பற்றி தான் உளறி வச்சான்னா என்ன பண்ணுறது? என்ன சார், அடையாளம் தெரியலையா என்ன? நம்ம 2-3 முறை மீட் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் கொடுக்கும்போது மீட் பண்ணியிருக்கோம் சார். அப்புறம் ஒரு 2 தடவை மீட் பண்ணியிருப்போம். அதான் உங்களுக்கு டக்குன்னு அடையாளம் தெரியல. சார், நான் உங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் சார். ஞாபகம் இருக்கு சார். என்ன சார் ஆச்சு? ஏதோ போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்களா? நான் வேற ஊரில் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ. ஏன் உங்கள் வீட்டில் அன்றைக்கி எங்கே போயிருந்தாங்க? போலீஸ் எல்லாம் வந்து பூட்டு உடச்சிட்டாங்களாமே. வீட்டை போய் பார்த்தேன் சார், கதவு டேமேஜாக இருந்துச்சு. அப்புறம் ஆசிரியை கூட்டு வந்து ரெடி பண்ணேன். உங்ககிட்ட அதை பற்றி பேசலான்னு பார்த்தா உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை. நீங்களும் அந்த பக்கமே வரல. அது சரி சார், காலி பண்ணது கூட சொல்லாமல் விட்டீங்க. அப்புறம் ருத்ரா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சார், டோருக்கு எவ்வளோ டேமேஜ் ஆச்சோ அதுக்கான செலவை நான் கொடுத்துட்றேன் சார். நீங்கள் எதுக்கு சார் பணம் கொடுக்கணும்? அதான் நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் இருக்கே சார். கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சார். என் வீடு உங்களுக்கு தெரியும். வந்தீங்கன்னா கணக்கு பார்த்து மீதி கொடுத்துட்றேன். சரிங்க சார், நீங்கள் போங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன். ஓகே சார். சரி சார். சார், இவங்க யாரு? உங்கள் சிஸ்டரா? என்ன சார், நீங்கள் போங்க சார், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் சார். புரியுது புரியுது. இதான் உங்கள் வீட்டில் பிரச்சனையா? அதானே, நல்லா தானே இருந்தீங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு பார்த்தேன். சரி சார், சரி நீங்கள் போங்க. யார் இவரு? என்ன நம்ம சொல்லிட்டு போறாரு? அந்த ஆளை விடு, அவன் ஒரு லூஸு. லூசா? இல்லையே, அவர் நல்லதானே ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஏன் சட்டையை கழிச்சிட்டு வந்தாதான் லூஸா? இது வேற மாதிரியான லூஸுமா? எப்போ எங்கே யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிட்டு இருப்பான். இல்லையே, அவர் ரொம்ப தெளிவாக தானே பேசுறாரு. போலீஸ் வீட்டை உடைச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு கூட நீங்க டேமேஜுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஏதோ வீட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்கன்னுலாம் சொன்னாரு. நீங்களும் சரின்னு வேற சொன்னீங்க. அப்புறம் ருத்ரா பேரை கூட சொன்னாரே. அது ருத்ரா வீட்டுக்கு நீங்க எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்? நீங்க எதுக்கு வாடகை கொடுக்கணும்? அது அவர் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி பேசிட்டு போறாருமா. என்ன கன்ஃபியூஷன்? அதான் சொன்னல, அவர் கொஞ்சம் லூஸுன்னு. நீ உட்காரு உட்காரு, சொன்னாக்கல உட்காரு. ஆக்சுவலா ருத்ராவோட ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட சொன்னானா இல்லையா? இவர் அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனரு. அவங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது நானும் கூட போயிருந்தேன். அதை இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருமா. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு? என்ன? அதான் அவரே சொன்னார், 2-3 தடவை தான் என்னை பார்த்துருக்கேன்னு. என் ஃப்ரெண்டு நினச்சி என்னை அவர் கேட்டு போகிறாரு. புரியல. அட்வான்ஸ் கொடுக்குறப்போ நானும் கூட போனதுனால என்னை ருத்ராவோட ஹஸ்பண்ட் நினச்சிட்டார் போல இருக்கு. அப்படின்னா அது நான் இல்லை, ருத்ராவோட ஹஸ்பண்ட் வேறன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? சொல்லியிருக்கலாமா, ஆனால் அதான் நான் சொன்னேனே, அந்த ஆள் கொஞ்சம் லூஸுன்னு. இது அந்த ஆளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணோன்னா இங்கேயே நின்று கேள்வி மேலே கேள்வியை கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணியிருப்பாருமா. அதான் சொல்லலை. இதை பாரு, ஒன்றை போய் அவர் தங்கச்சியான்னு கேட்டார்ல, அது கூட நான் பதில் சொல்லாமல் அமிச்சிட்டேன் பாரு அவரை. யாரும்மா தேடுற? அந்த ஆள் எங்க? ஏன்? அந்த ஆளு பேசிய டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க ருத்ரா புருஷன் இல்ல ஏன் புருஷன்னு நான் அந்த ஆள் கிட்ட சொல்லணும். அதென்ன, ஏன் புருஷனை எவ்வளோட புருஷனாவும் நினைக்கிறது? என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அந்த ஆள் எங்க? கல்பனா, கல்பனா, என்ன இது? எவனோ ஒருத்தன் நினைச்சிட்டு போறான். விடு கல்பனா. இல்லங்க, வேற எந்த விஷயத்திலயும் தப்பா நினைச்சா பரவாயில்ல. எவனோ ஒருத்தன் நினைப்புல கூட நீங்க அடுத்த புருஷனா இருக்க கூடாது. ஏன் புருஷனா தான் இருக்கணும். எங்க அந்த ஆளு? அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அடுத்த தடவை அந்த ஆளை பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன். போதுமா? இப்போ வீட்டுக்கு போகலாம், வா ப்ளீஸ். வாமா, சொன்ன கேளு, வா வாமா. ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும். என்ன செய்யலாம்?
இவகிட்ட ஐடியா கேட்டு பார்க்கலாமா? இவ கொஞ்சம் புத்திசாலி, ஏதாவது நல்ல ஐடியா சொல்லுவாள். புத்திசாலிதான், ஆனா கிரிமினல் ஆச்சே. இந்த விஷயத்துல கிரிமினலா என்ன பண்ணிட போறா? அவ கொடுக்குற ஐடியா நல்லா இருந்தா அதே செய்யலாம். அனிதா, சொல்லுக்கா. அடடா, நீ அக்கான்னு கூப்பிடுற அழகே தனி, அப்படியே கிளிப்புல கூப்பிடுற மாதிரியே இருக்கு. என்னக்கா காலையிலே இப்படி ஐஸ் வச்சு பேசுறீங்க? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலை வாங்குறதுக்காக ஐஸ் வைக்கிற புத்தி எனக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா வேற ஏதோ விஷயம் இருக்குல்ல? சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் அங்க வரவா இல்ல நீ இங்க வரியா? வேணாம் வேணாம் வேணாம், நீ அங்கே இரு, நான் அங்க வரேன். சரியா? இரு. சொல்லுங்கக்கா. இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப். என்னக்கா ஹெல்ப்லாம் கேக்குற? நான் உன் தங்கச்சி. நீ என்கிட்ட என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்கலாம், என்ன வேலை வேணாலும் செய்ய சொல்லலாம். அதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆமாக்கா. நீ எனக்கு ஐஸ் வச்செல்லாம் காரியத்தை சாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ, ஐஸ் வைக்கணும்லாம் நான் சொல்லல. உண்மையிலேயே நீ அக்கான்னு கூப்பிடுறது கிளி கூப்பிடுற மாதிரி ஸ்வீட்டா தான் இருக்கு. திரும்ப ஏன்க்கா? ஐயோ, இது பாரு, இப்ப கூட அப்படிதான் இருக்கு. ஐயோ அக்கா, சரி விடுங்க. என்ன விஷயம் அத சொல்லுங்க. அவருக்கு பிறந்த நாள் வருது. மாமாவுக்கு பிறந்த நாளா? எப்போ? நாளைக்கு. என்னக்கா சொல்லவே இல்ல? அத நான் இப்ப சொல்லிட்டேனே. மாமாவுக்கு சர்ப்ரைஸா என்ன கிஃப்ட் கொடுக்க போற? அதுக்கு ஐடியா கேட்க தான் நான் உன்கிட்ட வந்தேன். பார்த்த உடனே அவர் அசந்து போற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவருக்கு எது பிடிக்குமோ சர்ப்ரைஸா அதே வாங்கி கொடுத்துருக்கா. அவருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். நிஜமாதான். சரிக்கா, உன்னை தவிர அவருக்கு வேற ஏதாவது ரொம்ப பிடிக்கும்ல? என் அளவுக்கு வேற எதுவுமே பிடிக்காது. ஐயோ. ஓகே, உனக்கு அடுத்தபடியா அவருக்கு வேற ஏதாவது பிடிக்கும்ல? என்ன தவிர அவருக்கு வேற எதுவுமே பிடிக்காது. அட போக்கா. ஐயோ அனிதா, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? டென்ஷனாவா? கோல வெறியா இருக்கேன். என்னது? ஏன் இப்படிலாம் சொல்ற? இப்பதான் நான் உங்க தங்கச்சின்லாம் சொன்னேன். கூட பிறந்தவளா இருந்திருந்தா நீ இப்படி பண்ணதுக்கு உன்னை கொன்னுட்டு தான் மறு வேலை பார்த்திருப்பேன். அப்படி என்ன நான் பண்ண? கொன்ன பின்னாடி கடுப்பேத்திட்டு என்ன பண்ணனு வேற கேக்குறியா? சரி, சாரி, கோச்சுக்காத. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. சரி, அவருக்கு பிடிச்சத சொல்லு. என்ன தவிர வேற எதுவுமே அவருக்கு பிடிக்காதே. ஐயோ உன்ன. இல்ல அனிதா, சத்தியமா அதுதான் உண்மை. நீ அவருக்கு பிடிச்சதுன்னு இல்லாம வேற ஏதாவது அவரை அசத்துற மாதிரி ஏதாவது சொல்ல. அனிதா ப்ளீஸ், வேற ஏதாவது யோசிய. ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன? பேசாம அவருக்கு ஒரு ஏவி ரெடி பண்ணிடலாம். அதான் இப்ப ட்ரெண்ட். ஏவினா? இந்த டிவில எல்லாம் பார்த்தது கிடையாதா? ஒரு செலிபிரிட்டியோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டு அவங்கள பத்தின நல்ல விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே. பார்த்திருக்கேன். அந்த மாதிரி மாமாவுக்கு ரெடி பண்ணி பர்த்டே அன்னைக்கு போடு. அவரு ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. சூப்பர் ஐடியா. ஆனா எப்படி அதை நான் பண்றது? எனக்கு தெரியாதே. இது ஒரு சப்பா மேட்டருக்கா. நீ மாமாவோட போட்டோஸ், மாமாவும் நீயும் இருக்கிற வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். அனிதா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அக்கா என்னது இது? சாரி அனிதா,
கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு முதல்ல போய் போட்டோஸ் எடுத்துட்டு வா. நாளைக்குள்ள ரெடி பண்ணணும். ஆமா ஆமா ஆமா, அது ஒண்ணும் ஆகாது. சாரி. Happy birthday to Sunda. Happy long life to you. Hey. என்னடா உங்கால விட்டுட்டு இங்கே வந்துட்டேன்? அவளுக்கு கூட அதான முக்கியம். இவனை பாரு. அப்படி கண்ணா கையை நீட்டு. அப்ப என்னப்பா இதெல்லாம்? சொல்றேன், கையை நீட்டு. வாவ், செம்ம கிஃப்ட்ப்பா. நீ வீட்டை மறந்துட்டு பொண்டாட்டியை மறந்துட்டு வேலை வேலைன்னு ஊரா சுத்திக்கிட்டே இருக்கிற பத்தியா? இதை பார்த்தாதான் உனக்கு வீட்டு ஞாபகம் பொண்டாட்டி ஞாபகம் தான் வரும். அதுக்காக தான். சரியா கல்பனா? பா, அண்ணன் ஒண்ணும் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு ஒதுக்குன டைம் போக தான் மீதி நம்ம எல்லாருக்கும். ஏய், அடி வாங்க போறேன். பொடியே எப்படி? அண்ணே, எனியோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். அப்புறமா நீ தனியா இருக்கும்போது பிரிச்சு பாரு. ஓகே? எனி மோர் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நம்ம முன்னால பார்க்க கூடாது. ஆமா அண்ணே, என் கிஃப்ட். டேய், என்னடா அது மொய் கொடுக்குற மாதிரி கவர்ல கொடுக்குற? அது இல்லப்பா, இது நான் செய்யற வேலையை சம்மந்தப்பட்ட ஒரு கிஃப்ட். ஆனா இது வந்து செம்ம பாலிசி. அது வந்து மணி பேக் பாலிசி. இது ரொம்ப நல்லது. இதுக்கான ப்ரீமியம்லாம் நானே கட்டேன். இதில் நல்லா காசு வந்து ரிட்டர்ன் வரும். அதை அப்படியே சேர்த்து வச்சு அன்னைக்கு இதை வாங்கி கொடு. எப்படி பொறுப்பா இருக்கிறான் பாத்தியா நாகாஜி? ஆமா, என்ன நீ உங்க கிஃப்டை காணோம்? என்ன யாருக்கும் தெரியாம தனியா ரூம்ல கொண்டு போய் வச்சு கொடுக்க போறீங்களா? அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் இங்க சபையில வச்சு தான் கொடுக்கணும். பெரியவன் சொல்றேன் கேளு. அக்கா கிஃப்ட் எல்லாம் கொடுக்கல. ஆனா மாமாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. அது என்ன சர்ப்ரைஸ்? இது கொடுக்கிற கிஃப்ட் இல்ல, காமிக்கிற கிஃப்ட். அண்ணா, செமையா இருக்குதுண்ணா. கல்பனா, அங்க பாருண்ணே, உங்க 2 பேர் போட்டோ. எங்களெல்லாம் விட்டுட்டு தனியா எங்கேயோ போயிருக்கிறாங்கடா. அண்ணா பையன் ரொமான்டிக் ஹீரோ தான். எப்பமா எடுத்து இதெல்லாம்? அவ எடுத்த வீடியோவா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யாரு இந்த பொண்ணு புதுசா இருக்குது? நான் பார்த்தது இல்லையா? சார், நான் தான் சுந்தர். என்ன விஷயம் சார்? ருத்ராங்க சார். அது சரி சார், காலி பண்ணது கூட சொல்லாம விட்டீங்க. அப்புறம் ருத்ரா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இது மாதிரி தப்பு பண்ணுறவெல்லாம் இது மாதிரி ஏதாவது பேசி சமாளிக்க தானே பார்ப்பான். எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. என்ன எக்ஸ்பீரியன்ஸு? இல்லை உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு புரியல. எக்ஸ்பீரியன்ஸ்னா எனக்கே நடந்திருக்கணுமா? மற்றவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். யார் இந்த பொண்ணு? எந்திரிடா. யார் இந்த பொண்ணு? இதுக்கு முன்னால யாரும் அவளை பார்த்ததே இல்லை. எப்படி நீ அவ்வளவு நெருக்கமா இருக்கிற?
உங்க யாருக்காவது தெரியுமா? யாருமே அவளை பார்த்தது இல்லடா. யார் அந்த பொண்ணு? திருட்டு மொழி முழிக்கிறான் பாரு. தப்பு பண்ணிருக்கிற சொல்லு, சொல்லிடு சுந்தர். தப்பு பண்ணிருக்கிறான். டேய், உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தடா. நீ எவ்வளவு நல்ல பையன் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாவண்டா அந்த கல்பனா உண்மையில எவ்வளவு ஆசை வச்சிருக்கிற. ஆசையா உன்னோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு அழகா ஏற்பாடுகளை பண்ணிருக்கிறா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம